இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மெதுவா எலி. சாரி 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 அண்ணி, நான் வேணும்னு பண்ணல. இப்ப நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன தள்ளி விடலன்னா அந்த பூந்தொட்டி என் தலையில தான் விழுந்திருக்கும். ஐலி, நீ என் உயிரை காப்பாத்திருக்க, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா அந்த பூந்தொட்டி எப்படி மேல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு தான் தெரியல. அது காத்துல விடுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல, ஏன்னா அது வெயிட் ஜாஸ்தி. ஏதாச்சும் பெருச்சாளி தள்ளி விட்டுருக்கோம். நம்ம வீட்ல தான் இப்ப நிறைய பெருச்சாளிங்க சுத்திட்டு இருக்குதே. அண்ணி பாத்து வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். இல்ல வாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ ஓகே தான் எலி, ஓகே தான். ஹலோ. இல்ல இல்ல, ஒரு சின்ன வேலை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் இப்ப கிளம்பிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவ இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ்க்கு போறதுலே குறியா இருக்காளே, என்ன பண்றது? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். அத்தை, இந்திராணி இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக கூடாது. ஏன்? எல்லாம் நமக்காக தான், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் சொல்றேன். நீங்க தான் எப்படியாவது தடுக்கணும். என்ன ரித்திகா, நீ எல்லாத்துலயும் என்னையே கோத்து விடுற? சரி, இதோ நான் இப்ப கிளம்பிட்டேன், வந்துருவேன். அண்ணி. சரி சித்தப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்னம்மா இந்த நிலைமையில நீ அங்க போய்தான் ஆகணுமா இந்திரா? இல்ல சித்தப்பா, நான் அங்க போலன்னா ரொம்ப தப்பாயிடும். இன்னைக்கு நான் கண்டிப்பா அந்த மினிஸ்டர் பத்தின ப்ரூஃப் நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணதான் போறேன். இந்திரா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எதுவும் வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு மட்டும் நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. இல்ல சித்தி, இத நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா சரியா வராது. இன்னைக்கு நான் இந்த நியூஸ கண்டிப்பா டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏந்திரா, இந்த விஷயத்த நீ எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுறலான்னு நான் சொன்னேன். ஆனா நீ அதை கேட்கவே இல்ல. ஆனா இப்ப ஏதோ நமக்கு சகுனம் சரியில்லை, ஆபீஸ்க்கு போக வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம் தானே சொல்ற. இத கூட கேட்கலனா எப்படி இந்திரா? இந்திரா, இந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா வந்தப்போ நீ சின்ன குழந்தை. எனக்கு கபிலன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் தான் வளர்த்தேன். உன்னை என் மூத்த பொண்ணாதான் நான் இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். அப்படி உன் மேல இருக்கிற அக்கறையில தான், எங்க உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயத்துலதான் உன்னை இன்னைக்கு போக வேண்டான்னு சொல்றேன். நான் ஒன்னும் உன்னை இதை செய்யவே கூடாதுன்னு தடுக்கலையே, இன்னைக்கு மட்டும் செய்ய வேண்டான்னு தான் சொல்றேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம் இந்திரா. சித்தி, சரி, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போகல. ஹலோ. சொல்லு ரித்திகா, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே இந்திராணிய ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்துட்டேன்.
அப்படியா? சூப்பர் ரித்திகா. அம்மா, அவளை என்ன பண்ணி ஆபீஸ் போக விடாம தடுத்த? அது வந்து பூந்தொட்டிய மேல தள்ளிவிட பார்த்தேன்னு சொன்னா இவ இத வச்சு அடுத்த தடவை இதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்க சொல்லுவா. அது நான் ஒண்ணு பண்ண போய் அது ஒண்ணு நடந்து எப்படியோ இந்திராணிய ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்தாச்சு. ஓகே ரித்திகா, நம்ம பிளான் பண்ணபடி நான் ஈவினிங் அங்க வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பென்டிரைவ் எடுத்துடலாம். அது மட்டும் என் கைக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் அந்த இந்திராணியால ஒண்ணும் பண்ண முடியாது. அத வச்சு நான் பண்ண போற விஷயத்தால இந்திராணிக்கு விழ போறது பெரிய அடி. அதுல இருந்து அவளால வெளியவே வர முடியாது. அவளோட நிம்மதி மொத்தமா போயிரும். இதனால தலகுனிய போற இந்திராணி கடைசி வரைக்கும் தலை நிமிரவே முடியாது. நான் அவளை தலை நிமிரவும் விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? ஓட்டுறதுக்கா? நான் அயலிடி. ஏய் ஐலி போடு குடு. அப்படியே உன்னை விட்டுன்னு வச்சுக்கோ. அண்ணி மேல செடி தொட்டிய தட்டி விட்டது நீதானே? ஹே மோனிகா, நான் உன்கிட்ட பல முறை சொல்லிருக்கேன், இருந்தாலும் இப்பவும் சொல்றேன். நீ இந்திராணி அண்ணிய தொடணும்னு நினைச்சா என்னை தாண்டி வரணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால இந்திராணி அண்ணியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அயலி, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாம நீ திரும்ப திரும்ப என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்க. உன்னை பத்தி தெரியணும்னா ஒண்ணு நீ நல்லது செஞ்சிருக்கணும், இல்லனா ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருக்கணும். இந்த ரெண்டு லிஸ்ட்லயும் நான் உன் பேரை கேள்விப்பட்டதே இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? சரியா தப்பு பண்ண கூட வர்த்து இல்லன்னு தானே அர்த்தம். பரவாயில்ல. இந்திராணி உன்னை அவ வீட்டுல தங்க வச்சதுக்கு நீ நல்ல விசுவாசமா தான் இருக்க அவளுக்கு. இந்திராணிய நான் கூடிய சீக்கிரமே அழிப்பேன். அவ அழிவ நீயும் பாப்ப. அப்ப தெரிஞ்சுப்ப இந்த மோனிகாவை பத்தி. ஆல் தி பெஸ்ட். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நானும் உன்னை திட்டியும் பார்த்துட்டேன், அடிச்சியும் பார்த்துட்டேன். ஆனா நீ திருந்துற மாதிரியே தெரியலையே. செடி தொட்டிய அண்ணி மேல தட்டி விட்டியே, அது மட்டும் அவங்க மேல விழுந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா?